ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த போர்டு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோ வந்து 8x24 சர்க்கிள் போர்டு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்த்துருப்போம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாலிஷ் ஷீட்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களே டாட் போட்டு கொடுத்துருவாங்க. இல்லை அப்படின்னா நம்ம கஸ்டம், அதாவது நம்ம சொல்கிற சைஸுக்கும் அவங்க டாட் போட்டு தருவாங்க. லாஸ்ட் வந்து 8x24 பல்பு அதாவது கனெக்ட் பண்ணோம். ஸோ 8x24 சர்க்கிள் வந்து கனெக்ட் பண்ணோம். இதில் வந்து 6x60, அது என்ன 6x60ன்னு கேட்டீங்க. இப்போ தோரணம் 10x60 இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் 6x60 நான் இதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த போர்டு எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சென்டரில் நான் ஒரு விநாயகர் சாமி வைக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த போர்டு வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வங்களை நீங்கள் வச்சுக்கலாம். நான் இதோட சைஸ், அதாவது என்கிட்ட இருக்கிற சிலையோட சைஸ் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ அதனால நான் இந்த போர்டோட சைஸ் இவ்வளோ தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி போர்டு ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் இதோட பின் ஃபைல் கொடுத்துருக்கேன். அதாவது அந்த டேட்டா ரெடி பண்ணுவோம்ல, 8x24 டேட்டா ரெடி பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்கும் நான் பின் ஃபைல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தேன். நீங்கள் அது மாதிரி போர்டு ரெடி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பின் ஃபைலில் ஒரு ஐசியில் காப்பி பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இதுக்கும் நான் பின் ஃபைல் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இதில் ஜஸ்ட் வந்து நாங்கள் ஒரு 10 டிசைன் மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோக்காக ஒரு 10 டிசைன் மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் இங்கே பார்க்குறீங்க. ஸோ இதை நான் எதில் கிரியேட் பண்ணேன் அப்படின்றது சொல்லிடுறேன். 1800 ஐசி சாஃப்ட்வேரில் தான் நான் கிரியேட் பண்ணேன். கிரியேட் பண்ணிட்டு அதாவது 6x60 வச்சு எஸ் டைப் பேட்டர்ன் கொடுத்து இதுக்கு நான் ஒரு பின் ஃபைல் கிரியேட் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அதே தான் நானும் யூஸ் பண்ணேன். ஸோ இதோட டிசைன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது எப்படிலாம் கனெக்ஷன் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்து இது எவ்வளோ டிசைன் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அதோட போர்டு 4x4. அடுத்தது ஃபிக்சல் எல்இடி நான் ஒரு 8 செட்டு எடுத்திருக்கேன். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீறும், ஃபிக்சல் எல்இடி மீறும். நான் ஒரு 8 செட்டு எடுத்திருக்கேன். அதுவும் வந்து 3 இன்ச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் 5 இன்ச்சு இருந்தாலும் ஓகே தான். மேக்ஸிமம் நல்லா 3 இன்ச்சு தான் போட பாருங்கள், ஏன்னா அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்தது இதுக்கு பவர் சப்ளை வந்து 40 ஆம்ஸ் எடுத்திருக்கேன். டேட்டா நானே ரெடி பண்ணேன். ஸோ அது போன வீடியோ மாதிரி நான் பின் ஃபைல் காப்பி பண்ணியிருக்கேன். அது எப்படின்றது பின்னாடி சொல்கிறேன். ஓகே, இதுதான் அதுக்கான கனெக்ட் பண்ணுற ஒயரு, ப்ளஸ் மைனஸும் அப்புறம் க்ரீன் ஒயர் எடுத்திருக்கேன். அப்புறம் வழக்கம் போல் சால்ரிங் அயர்ன், அப்புறம் ஹாட் கன் அது எடுத்திருக்கேன். நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ வந்து போர்டை பார்த்துருவோம். இது வந்து நம்ம என்ன சொன்ன மாதிரி தான் 4 அடிக்கு 4 தான். இது பின்னாடி நாங்கள் கட்டை தான் அடிச்சிருக்கோம். நீங்கள் பைப்பு கூட அடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் கட்டை அடித்து பெயிண்ட் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்தது பல்ப் கனெக்ஷன்ஸ் நம்ம கீழேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ ஃபிக்சல் எல்இடி டாப்லேருந்து கனெக்ட் பண்ணுங்கள். அதாவது மெயில் பின்லேருந்து கனெக்ட் பண்ணுங்கள். மெயில் பின் எது அப்படின்னு தெரில அப்படின்னா பக்கம் 2 ஒயர் இருக்கும், ப்ளஸ் மைனஸ் மாதிரி. அதாவது ரெட் கலர் ஒயிட் கலர் ஒயர் இருக்கும். ஸோ அந்த இடம் தான் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் மெயில் பின்னு. அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படிலாம் கனெக்ட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். அங்கே சைட்லேருந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேருந்து ஆரம்பித்து அப்படியே நம்ம எஸ் டைப் மாதிரி கண்டினியூஸாக கனெக்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ நான் கனெக்ட் பண்ணுறேன், அப்படியே பாருங்கள். ஸோ எல்லா வீடியோலும் சொல்கிற மாதிரி தான், கனெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபிக்சல் லைட் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எஸ்ஆம் பேஸும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டேட்டாவும் முடிஞ்சளவு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா எல்லா லைட்டும் நம்ம போட்டதுக்கப்புறம் எரியல அப்படின்னா எதில் ஃபால்ட்டுனே நம்மளால் சொல்ல முடியாது. டேட்டாவில் ஃபால்ட்டா இல்லை ஃபிக்சல் லைட்டில் ஃபால்ட்டா அப்படின்றது தெரியாது. ஸோ அதனால் நமக்கு பெஸ்ட்டு என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபிக்சல் எல்இடி செக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இதுக்கான யூஸ் பண்ணுற ஆம்பியர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கரெக்டாக கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 21 ஆம்ஸ் இருந்தால் போதும் தான். இப்போ மார்க்கெட்டில் 20 தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 35 இல்லை 30 அந்த மாதிரி இருக்கான்னு என்னன்னு தெரியல. நான் கேட்ட வரை இல்லைன்ட்டாங்க. 20 தான் அப்படின்னா 40, அதாவது 40 ஆம்ஸ் தான் இருக்குது அப்படின்ட்டாங்க. ஸோ ஓகே அப்படின்றனால நான் 40 ஆம்ஸே யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா 25 ஓகே தான், இல்லை 30 கூட ஓகே தான். அந்த மாதிரி ஆம்ஸ் வாங்கி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. இதுதான் நான் சொன்னேன், லாஸ்ட்டாக ஒரு 10 பல்பு தான் நமக்கு தேவைப்படுது. 7 செட்டு, லாஸ்ட்டாக ஒரு 10 பல்ப் தேவைப்படுது. ஸோ அதை மட்டும் மீதியெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ எத்தனை கனெக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா 7 கனெக்ஷன்ஸ் 8 கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த 8 கனெக்ஷன்ஸும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒயர் கனெக்ட் பண்ணணும். அதை முன்ன காட்டின மாதிரிங்க ப்ளஸ் மைனஸ், அதுக்காக நம்ம 2 ஒயரை எடுத்து நம்ம எக்ஸ்ட்ரா கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் டேட்டா லைனுன்றது நம்ம
அதாவது லெஃப்ட் சைடில் கீழே கொடுப்போம் இல்லையா. ஸோ ஸ்டார்டிங் எங்கே கொடுத்தோமோ அங்கே தான் நம்ம டேட்டா லைன் கொடுப்போம். மற்றபடிக்கு எல்லா ஃபிக்சல் எல்இடியிலும் ப்ளஸ் மைனஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இந்த ஒயரை வச்சு கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர வேண்டியது தான். ஃபஸ்ட்டில் நம்ம கட் பண்ணி முறுக்குவோம். சென்டரில் நீங்கள் அதே மாதிரி லைட்டாக சீவிட்டு செம்பு தெரியுற மாதிரி சீவிட்டு ஸோ அதில் முறுக்கிட்டு சால்டர் பண்ணுறவங்க இருக்காங்க. இல்லை அப்படின்னா அப்படியே முறுக்கி டேப் அடிக்கிறவங்க இருக்காங்க. நான் வந்து சால்டர் பண்ணிவிட்டு ஸ்லீவ் போட்டு ஹீட் ஏற்றுறேன். ஸோ அதுதான் நான் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ கனெக்ஷன் பண்ணி முடிச்சாச்சு. இதுதான் அந்த எண்டு. ஸோ இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கேன் பாருங்கள். எல்லாமே சால்டர் பண்ணி அந்த ஹீட் ஸ்லீவ் போட்டு எல்லாம் ஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்கும் லைனாக கனெக்ட் பண்ணி வந்திருக்கேன் பாருங்கள். ஸோ அந்த ஃபீமேல் மேல் பின் கனெக்ட் பண்ணுறீங்களா, ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டேப் அடிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஃபைனலாக அந்த பின்னெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இங்கே 2 ப்ளஸ் மைனஸு, அதாவது 2 ப்ளஸ்ஸு 2 மைனஸ் இருக்கும், ஒரு டேட்டா லைன் இருக்கும். அதை அப்படியே மாற்றி எடுத்துகிட்டு வந்து ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸு ஒரு டேட்டா லைன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே, இப்போ அடுத்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஏசி எது டிசி எதுன்னு பார்த்து கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் டிசி லைன்லேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த போர்டில் வர ஒயரில் ப்ளஸ் மைனஸோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து டேட்டாவுக்கும் ப்ளஸ் மைனஸ் கொடுத்து க்ரீன் கலர் ஒயர் எடுத்திருக்கேன் பாருங்கள். லைட் எரியுது. ஸோ இது என்னென்ன டிசைன் இருக்குதுன்னு பார்க்கலாம். மறந்துடாதீங்க, மறுபடியும் அந்த ப்ளஸ் மைனஸ்ன்றது பார்த்து கொடுங்க. இங்கேயும் ஏசி டிசி மாற்றி கொடுத்துடாதீங்க, அப்புறம் ஃபிக்சல் லைட்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஓகே, இதுதான் அதோட டிசைன்ஸு. முன்ன சொன்ன மாதிரி நாங்கள் வீடியோக்காக ஒரு குறிப்பிட்ட டிசைன் ஒரு 10 டிசைன் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிசைன்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும் அந்த வீடியோ அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த வீடியோ போடுறேன். இல்லை அப்படின்னா அது ஈஸி தான். நார்மலாக நம்ம இதுக்கு மாதிரி எவ்வளோ வீடியோ போட்டிருக்கோம் தோரணம் ரெடி பண்ணுறது மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் நம்ம அந்த இடத்துல சைஸ் மட்டும் மாற்ற போகிறோம். 6க்கு 60 வைக்க போகிறோம். பேட்டர்ன் வந்து ஹரிசாண்டல் எஸ் கனெக்ஷன்ஸ் போட்டால் போதும். இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க கமெண்ட் செக்ஷனில். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் அதை மேக் பண்ணி போடுறேன். அடுத்தது எதுவும் உங்களுக்கு டவுட் வராதுன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன். அப்புறம் வேறு ஏதாவது உங்களுக்கு இது ரிலேட்டடாக வீடியோ வேணும் அப்படின்னாலே அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அந்த வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கனும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மறக்காமல் பார்க்கலாம். இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. இப்போ கிராக்கே ட்ரீலே சவுண்ட் வர மாதிரி அந்த டேட்டாலாம் இருக்குது. வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக அதை வச்சுருக்கோம். இன்னும் ஒரு சில டேட்டாஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வந்துகிட்டே இருக்குது. கொஞ்சம் டைம் கிடைக்கிறதில்ல. ஸோ அதுதான் ஒரு விஷயம். ஸோ எல்லாமே எல்லா ஒர்க்கும் நானே பண்ணணும். ஸோ ஹார்ட்வேர்லேருந்து எடிட்டிங்லேருந்து இந்த சாஃப்ட்வேர் எல்லாமே பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் ஆகுது. இருந்தாலும் கண்டிப்பாக நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களோட பாசிட்டிவ் கமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சில பிடிக்கலனாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்புறம் அந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில டிசைன்ஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிருந்து உங்கள் தமிழ். பாய்.